Sorry for the inconvenience. Some network issue. Okay. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம யூனிட் 1 சிலபஸை வந்து நம்ம இப்போ ஒரு ஓவர்வியூ எதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டாக 2 செஷன்ஸில் ஐ ஹவ் டிஸ்கஸ். ஸோ கைண்ட்லி எவ்ரி ஒன் கோ த்ரூ தோஸ் செஷன்ஸ். அண்ட் வித் ரிகார்ட் டு சப்ஜெக்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1 லா மேக்கிங், அதில் 3 விங்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி நான் சொன்னேன். அப்புறமா யூட்டிலிட்டி பிரின்சிபல், அதுக்கு அடுத்து தேர்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் லா மேக்கிங். பிகாஸ் ஆஃப்டர் லா இஸ் ஃபார் whom இட் இஸ் கோயிங் டு சர்வ் த பப்ளிக். அது அவர்களுக்காக, ஒரு பொதுமக்களுக்காக இயற்றப்படக்கூடிய சட்டம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கா, இல்லை அவங்களையும் ஒரு ஸ்டாக் ஹோல்டரா, அவங்களையும் ஒரு காரணம் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற விஷயத்தையும் கேட்டு whether it has been formulated, public opinion and law making. And with regard to ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆடிபிளா இது பண்றேன். கொஞ்சம் வெளியில ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட். ஸோ செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். whose interest the law is going to serve? Obviously it is a community interest. So private interest should always leave way to public interest. நம்ம இதை வந்து கான்ஸ்டியூஷன்ல கூட பார்த்துருப்போம். if there is some conflict between two with regard to private interest and public interest, always the private interest should give way to the public interest. இதெல்லாம் நம்ம அதிகமா எதுல பார்ப்போம்னா அந்த land laws, government is taking land or taking the private ப்ராப்பர்ட்டி ஃபார் சம் பப்ளிக் ரீசன். ஸோ அப்போ அதையெல்லாம் சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட் என்ன பண்ணும், அதே மாதிரி இஃப் கவர்மெண்ட் ஃபிக்ஸஸ் சம் வேஜ் நார்ம்ஸ் ஆர் எக்ஸெட்ரா புட்டிங் பர்டன் ஆன் த கார்பரேட் செக்டர் ஆர் த எம்ப்ளாயர்ஸ், ஆல்வேஸ் த கோர்ட் வுட் சே த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஷுட் ப்ரிவைல் ஓவர் த ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அந்த லா மேக்கிங்ல அந்த கான்செப்டையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் யூனிட் 1. யூனிட் 1 நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா law making, how a law has been made and what are the things to be included in the law and what is the scope of interpretation and construction. நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின் மீனிங், ஒரு ஸ்டாச்சுட்டை படிச்சு பார்க்குறோம், அதுக்கு ஒரு பிளெயின் நேச்சுரல் மீனிங் என்ன வருதோ அதை கொடுத்து நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம், அது இன்டர்பிரிட்டேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது அதை விட ஒரு படி மேலே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஆர் டு கோ பிஹைண்ட் த பேக். எதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது, வாட் இஸ் த பர்பஸ் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் இட் இஸ் டிசைட் டு பி அச்சீவ்டு, வெதர் தட் ஹஸ் பீன் அச்சீவ்ட் ஆர் நாட். இஃப் ஐ எம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் தட் ஆக்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் தட் ப்ரொவிஷன், இன் வாட் வே இட் வுட் பி அச்சீவ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவோம் இல்லையா, the law should be followed both in letter and in ட்ரூ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ அந்த ட்ரூ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். நம்ம அந்த இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணா, இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் சொன்னாலும் கூட கொஞ்சம் பேஷண்டா கேட்குறவங்க கவனிங்க. மற்றவங்களுக்கு நான் இதை செஷன் முடிஞ்சதும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் கேட்டுக்கோங்க. பிகாஸ் என்னுடைய சைட்லேருந்து மேக்ஸிமம் என்னால் இப்போதைக்கு இதான் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ யூனிட் 1 இஸ் வித் ரிகார்ட் டு லா மேக்கிங். நம்ம படிக்கிற சப்ஜெக்டுடைய பேர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸாக இருந்தாலும் கூட இட் ஆல்சோ டிஸ்கஸஸ் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஆனால் ரெண்டுத்துக்கும் சினானிமஸ்லி தெர் இஸ் சம் டிஃபரன்ஸ். ஈவன் தோ இட் சவுண்ட் சிமிலர், இட் ஹேஸ் டிஃபரன்ஸ். பட் வி ஆர் டிஸ்கஸிங் about both the things. Interpretation of statutes சொன்னாலும் கூட construction of statutes, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி interpretation is nothing but giving meaning to the will of legislature. அந்த சட்டம் ஏற்றுபவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் தான் இன்டர்பிரிட்டேஷன். சரியா? அதுக்கு அடுத்து யூனிட் 2. யூனிட் 1 இஸ் லா மேக்கிங். யூனிட் 2 இஸ் வித் ரிகார்ட் டு நேச்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் லாஸ். ஸோ நேச்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாஸ், அது என்ன சார் கைண்ட்ஸ் ஆஃப் லாஸ்? ஆஸ் யூ ஆல் நோ, சோர்ஸ் ஆஃப் லால நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, டிஃப்ரெண்ட் சோர்சஸ் லைக் கஸ்டம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ நம்ம அதை பத்தி ஜஸ்ட் வாட் ஆர் த திங்ஸ் அண்ட் தென் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட். ஒரு ஆக்ட், ஒரு பேர் ஆக்ட் எடுக்கிறோம், ஒரு செக்ஷன், அதுக்கு பேர் என்ன,
அதுக்கு பேர் என்ன? ஷார்ட் டைட்டில்னா என்ன? லாங் டைட்டில்னா என்ன? காஸ்ட் டைட்டில்னா என்ன? பிரியாம்பிள்னா என்ன? எக்ஸெப்ஷன்னா என்ன? ப்ரொவிசோனா என்ன? இந்த விஷயங்கள்ல எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்? ஒரு ஆக்ட்ட இன்டர்பிரட் பண்ணும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட்டிங் சேஸ் சோ சம்திங். செக்ஷன் 125 சிஆர்பிசி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஹூ கேனாட் மெயின்டெயின் ஹிம்செல்ஃப் கேன் சீக் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ மேம்போக்கா செக்ஷனை பார்த்தா இட் சேஸ் மெயின்டெனன்ஸ் ஃபார் ஒய்ஃப் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கு? ஈவன் தோ தே மே பி ஒய்ஃப் சில்ட்ரன் ஆர் பேரண்ட்ஸ் ஒன்லி இன் கேசஸ் வேர் தே கனாட் மெயின்டைன் தெம்செல்ஸ் தே கேன் சீக் ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது? பிகாஸ் ஒரு ஆக்ட் ஒரு ஸ்டாட்யூட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் இன் டோட்டல் என்டையரிட்டி இல்லையா? அதுல அப்ப ஷார்ட் டைட்டிலுடைய ஸ்கோப் என்ன இந்த கேஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், இல்ல டெஃபினிஷனுடைய ஸ்கோப் என்ன, எக்ஸப்ஷனுடைய ஸ்கோப் என்ன, இல்லஸ்ட்ரேஷனுடைய ஸ்கோப் என்ன, ப்ரொவிசோவுடைய ஸ்கோப் என்ன? அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வி ஷுட் நோ த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட், அதாவது சட்டத்தின் பகுதிகள் எதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட் லைக் ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், ஹெட்டிங், பிரியாம்பிள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது யூனிட் 2. ஸோ இந்த யூனிட் 2ல இன்னொரு ஒரு ஸ்மாலர் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டையும் நம்ம பார்ப்போம். கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்னா ரிப்பீலிங் ஸ்டாட்யூட்னா என்ன, ரிவைவல் ஸ்டாட்யூட்னா என்ன, எனேபிளிங் ஸ்டாட்யூட்னா என்ன, அதாவது சட்டங்களின் வகைகள். அந்த வகைகளுடைய கைண்ட்ஸை நம்ம பார்ப்போம் யூனிட் 2ல. தென் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டை பத்தி நம்ம ஒரு ஒரு பேர்ட்ஸ் வியூல இருந்து பார்ப்போம். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, 1897ல பாஸ் பண்ணது. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு டெஃபினிஷன் இப்போ நம்ம காமன்ல சொல்றோம் இல்லையா, ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்னா அது எப்படி அனுப்பணும், பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் ஆர் ஹவு சம்திங் ஷுட் பி சர்வ்ட். இப்போ ஜென்ரலா ஒரு ஆக்ட்ல ஒரு மீனிங் இல்லாத ஒரு விஷயங்களை ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897ல சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்ட்ல தான் தே வுட் டிஸ்கஸ் அபவுட் த ஆபரேஷன் கமன்ஸ்மெண்ட், ரிப்பீல் அண்ட் ரிவைவல் ஆஃப் ஆக்ட் ஆர் ஸ்டாட்யூட்ஸ். ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. எப்போ ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரும், அதாவது பிரசிடென்ட்டுடைய அசன்ட் வாங்கினாலே போதுமா, இல்ல கெசட்ல நோட்டிஃபை பண்ணணுமா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம், சொல்றேன். ஸோ யூனிட் 2 இஸ் வித் ரிகார்ட் டு நேச்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் லாஸ். அதுல மெயினா நம்ம பார்க்க போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் வித் ரிகார்ட் டு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், சம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். ஸோ இதுதான் யூனிட் 2. யூனிட் 1 இஸ் law making, யூனிட் 2 nature and kinds of Indian laws, then யூனிட் 3. யூனிட் 3 is rules of statutory interpretation. நான் ஏற்கனவே ஆரம்பத்துல நேத்து செஷன்ல சொல்லியிருப்பேன். அதாவது இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ விம்ஸ் அண்ட் ஃபேன்சி ஆஃப் அ ஜட்ஜஸ் ஆர் இட்ஸ் நாட் அ விம்ஸ் அண்ட் ஃபேன்சி ஆஃப் அன் அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி இல்ல எனக்கு தோதுவான ஆள் ஒருத்தர் வராரு அப்படிங்கிறதுக்காக நான் அதை இன்டர்பிரட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. கிடையாது. அப்போ அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கும் சில செட் ஆஃப் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் தட் ஷுட் பி ஃபாலோட். இட் கேனாட் சூஸ் அக்கார்டிங் டு த இண்டிவிஜுவல். ஒரு நபர் எனக்கு தெரிந்த ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹி வாஸ் மை ஜூனியர். ஸோ வென் ஐ ஆம் அ ஜட்ஜ் ஐ கேனாட் இன்டர்பிரட் த லா இன் ஹிஸ் ஃபேவர். எனக்கு அடுத்த கேஸ்ல சேம் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அனதர் பர்சன் இஸ் கமிங், ஹி இஸ் மை enemy. So I cannot interpret the law such as to harm the case against him. அதை பண்ண முடியாது. அப்போ what are the rules of interpretation that has been exercised unanimously over the period of time? என்ன மாதிரியான கேசஸ்க்கு எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத யூனிட் 3ல ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி இன்டர்பிரிட்டேஷன், அது வந்து ஒரு காமன் செட் ஆஃப் ரூல்ஸ் வைட்லி ஃபாலோட். அது மட்டும் தான் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது ஒரு எவால்விங் சப்ஜெக்ட். இட் க்ரோஸ் ஆஸ் டே க்ரோஸ். சரியா? நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் மாற மாற, தொழில்நுட்பங்கள் வளர வளர, மக்களின் பார்வை மாற மாற அந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க கான்ஸ்டியூஷன்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆர்டிகல் 21 இன்டர்பிரிட்டேஷன் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ அது எப்படி ஒரு வைடர் இன்டர்பிரிட்டேஷனா போயிடுச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம் யூனிட் 3ல. ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி இன்டர்பிரிட்டேஷன், டிஃபரெண்ட் ரூல்ஸ் ஆர் தேர், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரூல், மிஸ்சீஃப் ரூல், கோல்டன் ரூல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை பத்தியும் நம்ம பார்ப்போம். அதே யூனிட் 3ல அந்த ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து வந்து கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பீனல் லாஸ், டாக்ஸேஷன் லாஸ், அதாவது தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்கள். பீனல் லானா தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்கள், ஐபிசி,
எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபிஸ்கல் லாஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். இப்போ இந்த மாதிரி கிரிமினல் லாஸை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்? ஒரு பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷனா இருந்தா, இப்போ லேபர் லாஸ் இருக்கு இல்லையா, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்? இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அண்ட் தென் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரிஸ்ட்ரைண்ட். இந்த 2 விஷயங்கள். ஒரு நீதிபதி எந்த அளவிற்கு தன்னுடைய அவருடைய வித்தின் விச் ஹி கேன் டிராவல். ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிற பேர்ல ஹி கேன் நாட் என்க்ரோச் அப்பான் த ரோல் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டீ கடையில உட்காந்துட்டு இருக்கிறவங்க பேசலாம். இதெல்லாம் ஒரு தீர்ப்பா? இல்ல இந்த கேஸ்ல இவங்களை அக்விட்டல் பண்ணிட்டாங்க, இல்ல இந்த கேஸ்ல இவங்களை கன்விக்ட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் செகண்டரி. பட் வாட் த லா இஸ் ஆர் வாட் ஆர் த எவிடன்சஸ் அவைலபிள், வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ், அதெல்லாமே தான் டிசைட் பண்ணுது. இட் இஸ் நாட் த பப்ளிக் ஒப்பீனியன் தட் டிசைட்ஸ் அ பர்டிகுலர் கேஸ். ஸோ அப்போ அந்த அதுக்கு உட்பட்டு தான் a judge can give a judgment. Whether it can be criticized or it can be a landmark judgment, but that is secondary. But what within which sphere he can act அப்படிங்கிறது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ல பார்ப்போம். அதே மாதிரி எதில் அவர் செயல்படக்கூடாது, எப்படி செயல்படக்கூடாது, இல்லை எப்படி செயல்பட முடியாதுங்கிறத ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படிங்கிற டாபிக்ல பார்ப்போம். அண்ட் தென் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்னா உதவி. இப்போ எனக்கு ஒரு செக்ஷன்ல ஒரு வேர்டு தெரியல, நான் டிக்ஷனரியில இருந்து அதை எடுத்து அந்த மீனிங்கை கோர்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? இல்ல அந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி பில்லா இருந்திருக்கும்ல, இல்லைன்னா ஒரு பார்லிமெண்ட்ல டிபேட் நடந்திருக்கும்ல, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கொட்டேஷனை எடுத்து நான் அந்த கேஸ்ல பிரசன்ட் பண்ணலாமா, சொல்லலாமா அப்படிங்கிறது எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அப்போ யூனிட் 3ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், முக்கியமான ரூல்ஸ், அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், அண்ட் தென் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ரெஸ்ட்ரெயின்ட் அந்த ஆஸ்பெக்ட், அதுக்கு அடுத்து லாஸ்டா எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இந்த 4 முக்கியமான விஷயங்களை யூனிட் 3ல பார்ப்போம். ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி இன்டர்பிரிட்டேஷன். அண்ட் தென் யூனிட் 4 நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுக்குறேன். ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் வாட் ஐ சே எவ்ரிதிங். நீங்க என்னைக்கா இருந்தாலும் திருப்பி இந்த செஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும், இல்லை எதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்காங்க, இன்னும் எதெல்லாம் நம்ம கவர் பண்ணல, இல்லை இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு பயனா இருக்கும். சரியா? யூனிட் 4 இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனும் இட் இஸ் ஆல்சோ லைக் எனி அதர் லா, பட் there is no செப்பரேட் ஃபார்முலா ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். பட் ஆனால் கான்ஸ்டிடியூஷன் வந்து இட் இஸ் அன் ஆர்கானிக் டாக்குமெண்ட் இல்லையா? அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மதர் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு டாக்குமெண்ட். ஸோ அப்போ அதை இன்டர்பிரட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா காஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு தனியாக ஒரு யூனிட்டை கொடுத்து அதுல எதையெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் டூலா எடுத்துக்கலாம், பிரியாம்பிள் எடுத்துக்கலாமா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கலாமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கலாமா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்துக்கலாமா, வாட் அபவுட் த வேரியஸ் டாக்ட்ரின்ஸ் ஃபார்முலேட்டட் பை த கோர்ட். இப்போ ஆர்டிகல் 13 எடுத்து பார்க்குறோம், டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ்ங்கிறாங்க, டாக்டர் ஆஃப் சிவியபிலிட்டின்றாங்க. சார் என்ன சார் இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இதெல்லாம் இருக்கு சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்றோம் அப்படிங்கிறத யூனிட் 4ல பார்க்க போறோம். அதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷனுடைய முக்கியமான விஷயங்கள் நான் எப்படி சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயங்கள் சொன்னேன். அதாவது வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம். அதே மாதிரி ஜட்ஜ் ஷுட் டிராவல் வித்தின் 4 கார்னர்ஸ் ஆஃப் லா. இட் இஸ் ஹவு யூ இன்டர்பிரட் அண்ட் ப்ரொவைட் அ பெட்டர் வெர்டிக்ட் அப்படிங்கிறது செகண்டரி. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த கான்ஸ்டிடியூஷன் பத்தி சொல்லும் போது, ஜட்ஜ் ஷுட் ஆல்வேஸ் ஒப்பீன் இன் ஃபேவர் ஆஃப் லா. அதாவது ஒரு சட்டம் செல்லாது, இல்லை இந்த சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு வயலேஷனா இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வகையில அப்சர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட் ஷுட் ஆல்வேஸ் ஃபேவர் இன் ஃபேவர் ஆஃப் த லா. அதாவது சட்டம் சரியானது, சட்டம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால இயற்றப்பட்டிருக்கு, அது நல்லதற்காக இல்ல நல்லபடியாக தான் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். எப்படி ஒரு கிரிமினல் கோர்ட்ல போகும்போது ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வந்தோம் நிப்பாட்டுறோம் அப்படின்னா, ஜட்ஜோடைய பார்வை ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், till the prosecution proves that particular case, he should always feel that this person is innocent. So only at the end of the trial, the judge, after satisfying himself that the prosecution has proved his case, he should come to the conclusion that he is a convict. Until then, he should always have some clarity in mind
that this person is innocent. அதே மாதிரி தான் ஒரு லாவை சேலஞ்ச் பண்ணும்போது ஆல்வேஸ் இட் இஸ் ஃபார் த கோர்ட் டு லீன் இன் ஃபேவர் ஆஃப் லா. சட்டம் சரியானது அப்படிங்கிற அந்த இதுல தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த பர்சன் ஆர்கியூயிங் தட் தட் லா இஸ் அன்ஜஸ்ட் ஆர் அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது அந்த நபர் யார் வந்து சொல்றாங்களோ நீதிமன்றத்துல அது அவர்களுடைய பர்டன் டு ப்ரூவ் சச் திங். சரியா? ஸோ இது வந்து யூனிட் 4 இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்து யூனிட் 5 பாத்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட் லெஜிஸ்லேட்டிவ் டிராஃப்டிங். லெஜிஸ்லேட்டிவ் டிராஃப்டிங் அப்படின்னா அதான் இப்ப சட்டம் இயற்றுறாங்க இல்லையா, அந்த சட்டம் எப்படிலாம் இருக்கணும்? காமனா இருக்கக்கூடிய விஷயம். இட் ஷுட் பி சிம்பிள், இட் ஷுட் பி ப்ரிசைஸ் அண்ட் இட் ஷுட் நாட் பி காம்ப்ளிகேட்டட் or it should not be compound or complex. It should have simple sentence and it should be in line with the existing laws. ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு முரணாக இதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா it will create confusion in the society or it will create confusion in the minds of public. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ ப்ரிசைஸ், சிம்பிள், கன்சிஸ்டன்ஸ் அண்ட் இன்லைன் வித் எக்ஸிஸ்டிங் லாஸ். ஸோ அப்போ அதுக்கு உட்பட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் டிராஃப்டிங் இருக்கணும். ஆக்சுவலாக இதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கணும் யூனிட் ஹைரார்கியில, அதை ஏன் லாஸ்டா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் த 5 யூனிட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். யூனிட் பேரை மட்டும் சொல்றேன். யூனிட் 1 law making, unit 2 nature and kinds of Indian laws, unit 3 rules of statutory interpretation, unit 4 interpretation of constitution, unit 5 legislative drafting. சரியா? இதுல ஒரு ரொம்ப சின்ன யூனிட்னு பாத்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 5. வாஸ்ட் யூனிட் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 3 அண்ட் 4. சரியா? ஸோ நம்ம இதுல ஒவ்வொரு விஷயமா எடுத்து ஒவ்வொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க எந்த டைம்ல வேணாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா என்ன சொல்றது ரிப்ளை கண்டிப்பா பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். கான்ஸ்டியூஷன் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த செய்யும் போது எதுக்காக செய்யறோம் இல்ல ஏன் செய்யறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் இட்ஸ் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு இதுல இருந்துச்சுனாலே நமக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். நாம செய்யும் செயல்ல ஒரு பயன்பாடு இருக்கு, இல்ல இதை இப்படி பயன்படுத்தினா இது பெட்டர் அவுட்கம் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது இந்த சப்ஜெக்ட்ல நிறையவே இருக்கு. சரியா? ஸோ நவ் ஐ வில் அன்மியூட் யூ பீப்புள். ஸோ உங்கள யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். மண்டேலேருந்து ரெகுலர் டைம் டேபிள் வந்துடும். ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து பெருசா இருக்காது அண்ட் எவ்ரி திங் வுட் பி ஃபாலோயிங் இன் லைன். சரியா? கொஞ்சம் கடகடன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். I thought I don't want to waste time with regard to giving explanations of subjects. அதனால அதுக்கு இந்த ஒரு கிளாஸ் போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலா 2 கிளாஸ்ல எடுத்துக்கலாம். If any of you have உங்களோட சாட் பாக்ஸ்ல சில பேர் ஏதோ டவுட் கேட்டிருக்கீங்க. சார் ஐ காண்ட் ஹியர் யூ. இந்த ப்ராப்ளம் என்னுடைய சைட்ல இருந்து என்னால அட்ரஸ் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. சார் அது உங்க ப்ராப்ளம் இல்ல சார். சில மெம்பர்ஸ்க்கு மட்டும் few மெம்பர்ஸ்க்கு மட்டும் கேட்க மாட்டேங்குது சார். அதுல என் ஃப்ரெண்டும் ஒருத்தி சார். ஓகே ஓகே. சோ நீங்க பேசுறது வந்து அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது சார். அதனால தான் சாட் பாக்ஸ்ல பர்சனா ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும் போட்டுருக்காங்க சார். ஓகே ஓகே சரி ஓகே. எனிவே தேங்க் யூ. இப்போ நான் எடுத்ததுல இல்ல இந்த சப்ஜெக்ட பத்தி இல்ல பொதுவா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். சரி ஓகேங்க சார். தேங்க் யூ சார். Okay. Okay. I will end this session. So thank you everyone for your patience. Thank you. Thank you, sir. 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 Thank you, sir.